வட திருநெல்வேலிக்கு நீ போக வேண்டியதுதானே? அதற்கு தானே உன்னை அழைத்தேன். நீ போய் இருந்து கொண்டு மற்றவர்களை அங்கே வா என்று அழைக்காமல் மற்றவர்களை அங்கே அனுப்புங்கள் என்று எண்ணுகிறாயே என்று என்னோடு பேசினார். உடனே முடிவு செய்தேன், வட திருநெல்வேலிக்கு நான் போகிறேன். நல்லது. தேவனுடைய கட்டளைகளுக்கு உடனே கீழ்ப்படித்தால் அது நம்மளுக்கு நன்மையே தரும். நானும் உங்களோட கூட வருகிறேன். சபாபதி, நம்ம எப்படி ஐயருக்கு குடிக்க கொஞ்சம் ஜில்லுன்னு மோர் கொண்டு வா. அப்படியே நாங்க குளத்துக்கு குளிக்க போறேன். எனக்கு குளிக்க டவலை எடுத்துட்டு வா. நம்ம ஊரெல்லாம் சோப்பு போட்டு தான் குளிப்பாங்க. அவங்க ஊர்ல தவளை தேய்ச்சி குளிப்பாங்க போல. என்ன கருமண்டா, என்ன கருமண்டா, அது எப்படி போய் பிடிக்கிறது? கைக்குள்ள காலக்குள்ள ஓடும்ல. சரி போய் பிடிப்போம். சபாபதி, அட சபாபதி, ஃப்ராக் இதே எடுத்துட்டு வந்திருக்க. ஐயா நீங்க தான் குளிக்கணும் தவளை எடுத்துவான்னு சொன்னீங்களையா? அட சபாபதி, நான் டவல் கேட்டேன். ஓ துண்டு கேட்டீங்களா? அதுக்குதான் உங்க ஊர்ல அப்படி பேர் வச்சிருக்காங்களா? சரி எடுத்துறாயா. சரி சபாபதி, நான் அந்த குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வரேன். சிவகாசி வரைக்கும் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. பயணத்துக்கு ஏற்பாடு செய். சரிங்க ஐயா.